நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவுளே. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவே ஆண்டவர், இயேசுவே மெசியா, இயேசுவே தாவீதின் மகனே, என் மீது இரக்கமாயிரும். இயேசுவே தாவீதின் மகனே, என் குடும்பத்தின் மீது இரக்கமாயிரும். இயேசுவே தாவீதின் மகனே, எங்கள் பிள்ளைகள் மீது இரக்கமாயிரும். ஆமன் பார்ந்த பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த பிரசன்னத்தின் கூடாரத்திலே ஆண்டவர் பிரசன்னமாயிருக்கிறார். அருமையான வாய்ப்பு நமக்கு கிடைக்கப்பட்டது. இந்த இரக்கத்தின் அரியணையில் இறைவன் வீற்றிருக்கிறார். அன்று உடன்படிக்கையில் அவர் இருந்து இஸ்ராயல் மக்களை வழிநடத்தியதை போல இதோ இன்று இந்த இரக்கத்தின் பீடத்திலே அரியணையில் இருந்து கொண்டு நம்மை உற்று நோக்கி கொண்டிருக்கிறார். கருணையின் தேவன், இரக்கத்தின் ஆண்டவர், நம்மோடு இருக்க விரும்புகிறவர், இருக்கிறவர் நானே என்று சொன்னவர் இதோ இன்று என்னை அழைத்திருக்கிறார். நான் அவர் முன் பிரசன்னமாயிருக்கிறேன். ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கம் கொண்டு எங்கள் வாழ்வில் நீர் பிரசன்னமாக இருக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் விரைந்து வந்திருக்கிறோம், தேடி வந்திருக்கிறோம், நாடி வந்திருக்கிறோம். ஆண்டவரே, அங்கலாய்ப்போடு வந்திருக்கிறோம், நிறைய தேடுதலோடு வந்திருக்கிறோம், நிறைய இழப்புகளோடு வந்திருக்கிறோம். ஆண்டவரே, நிறைவான ஆசீர்வாதத்தை நாங்கள் இன்று பெற்றவர்களாய் இல்லம் திரும்ப வேண்டும். எங்களோடும் தங்கும் ஆண்டவரே, எங்களோடு தங்கும் ஆண்டவரே, என் இனிய நேசனே, என் இதய வாசனை, என்னோடு தங்கும் ஆண்டவரே. ஆண்டவரை இதை இந்த நேரத்தில் உற்று நோக்குவோம். மோயிசன் உற்று நோக்கியதை போல, அன்னை மரியாள் அவருடைய கண்களை உற்று நோக்கியதைப் போல, கரங்களில் தவழ்ந்ததைப் போல இதோ நான் உற்று நோக்குவேன். அவர் கரங்களில் தவழ்வதற்காக நான் என்னை முழுமையாக ஒப்பு கொடுப்பேன். ஆண்டவர் உற்று நோக்கி பார்க்கிறேன். ஆண்டவரே, நீர் என்னோடு இருக்க வேண்டும், என்னோடு நீர் வாசம் செய்ய வேண்டும். அவர்களோடு நீர் பிரசன்னமாயிருந்ததைப் போல் எங்கள் வாழ்விலும் நீர் பிரசன்னமாய் இருக்க வேண்டும் என்கிற ஆண்டவரே, கண்களை மூடி பிரசன்னத்தை கொண்டு வருவோம். நான் பாட நீங்களும் பாடுங்கள். கண்ணை மூடினேன், உன்னை தேடினேன், என் மனதின் கோவிலிலே உன் முகம் கண்டேன். பாடுங்கள். கண்ணை மூடினேன், உன்னை தேடினேன், என் மனதின் கோவிலிலே உன் முகம் கண்டேன். உன்முக அன்பில் உருகி போகிறேன், எந்தன் மனம் உன் நினைவை பாட கேட்கிறேன். உன்னை கண்ட பின் என்ன வேண்டுவேன், என்ன வேண்டுவேன்,
இயேசு தெய்வமே, உனை நான் பிரியாவரமாய் வருவாய், அருள் புரிவாய். கண்ணை மூடினே, உன்னை தேடினே, என் மனதின் கோவிலிலே உன்முகம் கண்டேன். சேர்ந்து சத்தமா பாடுவோம். கண்ணை மூடினே, உன்னை தேடினே, என் மனதின் கோவிலிலே உன்முகம் கண்டேன். ஆமாண்டவரே, என் உள்ளத்தில் உரைகிறவனே, என் இதயம், என் உள்ளம், என் ஆன்மா உமது ஆலயம் என்பது எனக்கு தெரியும். இதில் நீர் வசிப்பதற்கு விருப்பம் தெரிவிக்கிறேன் என்பது எங்களுக்கு தெரியும். ஆண்டவரே, என் இதயத்தை முழுமையாக தூய்மைப்படுத்தி சுத்திகரித்து ஆண்டவரே உமது பிரசன்னத்தை நான் உருவாக்குவேன். அந்த பிரசன்னத்தில் உமது திருமுகத்தை நான் காண்பேன். என்னோடு தங்கும் ஆண்டவரே என்று தந்தை பியோ சொன்னதைப் போல நானும் சொல்வேன். என் வாழ்வு முழுவதுமாக ஆண்டவரே என்னோடு தங்கிவிடும். உமையன்று எனக்கு வேறு ஆதரவு இல்லை, உமையன்று வேறு எனக்கு நாதி இல்லை. ஆண்டவரே, நீர் மட்டுமே எனக்கு, நீரே எனது வாழ்வு, என் ஆண்டவரே, என் தேவனே என்று புனித தோமையார் சொன்னதைப் போல நானும் சொல்லுவேன். ஆண்டவரே, உம்மையை அல்லாமல் எனக்கு வேறு தெய்வம் இல்லை, நீர் இல்லாமல் எனக்கு வாழ்வில்லை. என் நெஞ்சம், என் இதய கோவிலில் வசிக்கின்ற அற்புதமான தெய்வம் நீர். எனக்கு வாழ்வு கொடுக்கிறவர், என்னை வாழ வைக்கிறவர், என்னை கலங்கி போகின்ற பொழுது எனக்கு துணையாக இருக்கிறவர், ஆறுதல் சொல்லுகிறவர், எனக்கு தேவையானதை செய்கிறவர், என்னை சுகப்படுத்துகிறவர், என்னை தொடுகிறவர், என்னை விட்டு ஒருபோதும் அகலாதவரே. உமை காண்பேன். உமை கண்ட பின் என் உள்ளம் உமது கோவிலிலே மகிழ்கிறது. ஆண்டவரே, புனித பிலிப்பு சொன்னது போல, நான் உம்மை தேடினேன், உம்மோடு தங்கினேன், எனக்கு அதுவே போதும் என்ற அந்த உணர்வை எனக்குள் கொண்டு வருகிறேன். ஆண்டவரே, என் மனம் என்கின்ற இந்த புனித பூமியில் நீர் நல்ல விதைகளை விதைத்தீர். ஆண்டவரே, அந்த விதைகளை நான் பாதுகாத்து பராமரித்து அது பலன் கொடுக்கும் என்கின்ற நினைவிலே ஆண்டவரை நான் உழைக்கிறேன், என்னை கொடுக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன், என்னை உமக்கு சரண் அடைகின்றேன். நல்ல விதைகள் நல்ல பலன் தரட்டும். ஆண்டவரை, களைகள் வராமல் இருக்க எனக்கு துணை செய்யும். இந்த உலக பாராக்கிலே, இந்த உலக பராக்கின் வேளையிலே பல நேரங்களில் நான் இந்த உலகின் போக்கில் சென்று விடுகிறேன். என் மனம் உம்மை நோக்கி இல்லை என்பது எனக்கு தெரிகிறது. ஆண்டவரே, என்னை மன்னியும், என்னை ஏற்றுக்கொள்ளும், என்னை அரவணைத்துக் கொள்ளும், என்னை ஆதரியும், என்னோடு இரும் ஆண்டவரே, எனக்குள் இரும் ஆண்டவரே. இந்த நேரத்தில் நம் அனைவருமாக சேர்ந்து உருக்கமாய் இந்த பாடலோடு சேர்ந்து நம்மை ஒப்பு கொடுத்த ஆண்டவரத்தில் மன்றாடுவோம். பாதம் சரணடைந்தேன் ஆண்டவரே, அன்னை மரியாதை போல என்னை நான் அடிமை என்று சொல்லுவேன். என் வாழ்வுக்கு எதுவும் தேவையில்லை, நீர் மட்டுமே போதும், உமது வார்த்தை மட்டுமே எனக்கு போதும் ஆண்டவரே. ஆண்டவரே, உம் பாதம் சரணடைந்தே, அடிமை நான் ஐயா. ஆண்டவரை உற்று நோக்கி பார்ப்போம். இந்த பிரசன்னம் நமக்கு போதுமானது, அவருடைய பிரசன்னம் நமக்கு போதுமானது. அவரே நமக்கு தேவையானவர். Oh
ஆண்டவரே உன் பாதம் சரணடைந்தே, அடிமை நானையா. ஆண்டவரே உன் பாதம் சரணடைந்தே, அடிமை நானையா. அனைவருமாக முழந்தான் படியிட்டு, ஆண்டவரே உமது பாதத்தில் சரணடைந்தேன், என்னை முழுவதும் ஒப்பு கொடுக்கிறேன், நானாகவே வந்திருக்கிறேன் ஆண்டவரே, என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி மாண்புயர் கீதம் பாடி ஆண்டவரை போற்றி துதித்து ஆராதிப்போம். பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலங்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க நசுவாசத்தின் உதவி பெறுக. தனியாவர்க்கும் சோதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆடவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். திரியேக தேவன் வாழ்கவே. வானினின்று அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி, உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்மையே இடைவிடாமல் அனுபவிக்க அருள் தாரும். தந்தையோடும் தூய ஆவியாரோடும் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரே உம்மை மன்றாடுகின்றோம்.
வாசல் தேடி வருகிறேன். என் இதயம் உரைய எண்ணி வாருமே. உன் இதய வாசல் தேடி வருகிறேன். என் இதயம் உரைய எண்ணி வாருமே. நீ இல்லையே நான் இல்லையே. நீ இல்லையே நான் இல்லையே. நான் வாழ என்னுள்ளம் வா. உன் இதய வாசல் தேடி வருகிறேன். என் இதய உரைய எண்ணி வாருமே. காலங்கள் மாறலாம், கோலங்கள் மாறலாம், காற்று செய்ய மறக்கலாம், கடல செய்ய மறக்கலாம். காலங்கள் மாறலாம், கோலங்கள் மாறலாம், காற்று செய்ய மறக்கலாம், கடல் செய்ய மறக்கலாம். உன் அன்பு என்றென்றும் மாறாதையா. உன் நினைவில் நான் என்றும் வாழ்வேனையா. உன் இதய வாசல் தேடி வருகிறேன். என் இதயம் முறைய எண்ணி வாருமே. உன் இதய வாசல் தேடி வருகிறேன். என் இதயம் முறைய எண்ணி வாருமே. நீ இல்லையே நான் இல்லையே. நீ இல்லையே நான் இல்லையே. நான் வாழ என் உள்ளம் வா. நான் வாழ என் உள்ளம் வா. உன் இதய வாசல் தேடி வருகிறேன். என் இதயம் முறைய எண்ணி வாருமே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுக்கே புகழ், இயேசுவுக்கே இயேசுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. கோடி அற்புதர் புனித அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அன்பார்ந்த இறை மக்களே, அருமையான வேளையிலே, நண்பகலை நெருங்கி கொண்டிருக்கின்ற வேளையிலே, இந்த பிரசன்னத்தின் கூடாரத்திலே, இந்த புனித பூமியிலே நாம் ஆண்டவரை அந்தோனியார் வழியாக சந்திக்க வந்திருக்கிறோம். ஆண்டவரை சந்திப்பதற்கு அந்தோனியார் தன்னை முழுமையாக இழந்தார். அன்னை மரியாள் தன் வாழ்வில் எவ்வாறு ஆண்டவருடைய வார்த்தைக்கு அடிமையாகி அவருடைய வார்த்தையை மாமிசமாக்க தன்னை முழுமையாக தயாரித்து ஒப்பு கொடுத்தாரோ, அதே போன்று அந்தோனியாரும் தன்னுடைய வாழ்வில் ஆண்டுடைய வார்த்தைக்கு தன்னை முழுமையாக அடிமையாக்கி தனது வாழ்வு முழுவதும் ஆண்டவருடைய மாமிசமாக மாற்றி தன் வாழ்வை ஒப்பு கொடுத்து அதற்கு சாட்சியமாக வாழ்ந்தார். அவர் ஒரு புண்ணிய பூமியாக மாறினார், புனித பூமியாக மாறினார், பலன் கொடுத்தார், 100 மடங்கு பலன் கொடுத்தார், இன்றும் கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த புண்ணிய பூமியில் நாம் இன்று இருக்கிறோம். ஆகவே அன்புக்குரிய சகோதரனை சகோதரியே, நமது பாவக்கடங்கள் பொறுக்கப்பட்டு அந்தோனியாரை போல ஆண்டவர் நம்மை முழுமையாக ஒப்பு கொடுத்து ஆண்டோர் தருகின்ற ஆசீர்வாதங்களை முழுமையாக பெற்று அனுபவித்து அதன் மூலமாக நாம் ஈடேற்றம் பெற இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். நல்ல பூமியாக இருக்கிறது. நாம் நல்ல விதைகளாக, பலன் கொடுக்கின்ற விதைகளாக மாறி இறைவனின் ஆசீர்வாதத்தை முழுமையாக பெற்று இந்த வாழ்வில் இறைவன் எனக்கு தந்திருக்கின்ற அந்த சித்தத்தை நிறைவேற்றி வெற்றி காண திருப்பலியில் நம்மை ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். பாவங்கள் பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு மன வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர்கள் அனைவரையும்
சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல அன்பு இறைவன் நம் அனைவர் மீதும் இரக்கம் வைத்து நமது பாவங்கள் குற்றங்கள் அனைத்தையும் மன்னித்து நம் ஒவ்வொருவரையும் நிறை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோனியாரை எமது திருவைக்கு மறை வல்லுனராக தேர்ந்தெடுத்துள்ளீரே. ஆவியாரின் அருளால் தூண்ட பெற்று அவர் எங்களுக்கு போதித்தது எங்கள் இதயங்களில் என்றும் நிலைத்திருப்பதாக. உமது கொடையால் அவரை நாங்கள் பாதுகாவலராக பெறுவது போல உமது இரக்கத்தை பெற பாதுகாப்பாளர்களாகவும் நாங்கள் பெற்றுக்கொள்வோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமைந்தனும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இம்மக்கள் தங்களுக்காக பொன்னால் தெய்வங்களை உருவாக்கி பெரும் பாவம் செய்துவிட்டார்கள். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். சாரி முதல் வாசகம். நீர் எங்களோடு செய்த உடன்படிக்கையை நினைவு கூரும், அதனை முறித்து விடாதீர். இறைவாக்கினர் எரோமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 14, இறை திருவசனங்கள் 17 முதல் 22 வரை. ஆண்டவர் எரோமியாவுக்கு கூறியது, நீ அவர்களுக்கு இந்த வாக்கை கூறு, என் கண்கள் இரவு பகலாக கண்ணீர் சொரியட்டும், இடைவிடாது சொரியட்டும். ஏனெனில் என் மக்களாம் கன்னி மகள் நொறுங்குண்டாள், அவளது காயம் மிக பெரிது. வயல்வெளிகளுக்கு சென்றால் இதோ வாளால் மடிந்தவர்கள், நகரில் நுழைந்தால் இதோ பசியால் நலிந்தவர்கள். இறைவாக்கினரும் குருக்களும் தங்களுக்கு முன்பின் தெரியாத நாட்டில் அலைகின்றனர். நீர் யூதாவை முற்றிலும் புறக்கணித்து விட்டீரா? சீயோனை உன் உள்ளம் வெறுத்து விட்டதா? நாங்கள் குணமாக முடியாதபடி ஏன் எங்களை நொறுக்கினீர்? நாங்கள் அமைதிக்காக காத்திருந்தோம், பயனேதும் இல்லை. நலம் பெறும் காலத்தை எதிர்பார்த்திருக்கின்றோம், பேரச்சமே மிஞ்சியது. ஆண்டவரே, எங்கள் குற்றத்தையும் எங்கள் மூதாயரின் தீமையையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். நாங்கள் உம்மை எதிராக பாவம் செய்தோம். உம் பெயரை முன்னிட்டு எங்களை உதறி தள்ளாதீர். உமது மாட்சிமிகு அரியணையை அவமதிக்காதீர். நீர் எங்களோடு செய்த உடன்படிக்கையை நினைவு கூரும், அதனை முறித்து விடாதீர். வேற்றினத்தாரின் தெய்வ சிலைகளும்
மழை தரவலது அதுவும் உண்டா? வானங்கள் தாமாக மழை பொழிய முடியுமா? எங்கள் இறைவனாகிய ஆண்டவரே, நீரல்லவா அதை செய்யக்கூடியவர். நாங்கள் உம்மையே எதிர்நோக்கி உள்ளோம், ஏனெனில் இவற்றை எல்லாம் செய்பவர் நீரே. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உம்மை பார்க்கிறேன், என் உதவி உம்மிடமே, என் உதவி உம்மிடமே. உடையும் போது உறவாய் வா இறைவா, கண்கள் கலங்கும் போது துணையாய் வா இறைவா. சிறகை இழந்த பறவை போல ஒளிந்த கிளையாய் கரையில் வீழ்ந்து உம்மை பார்க்கிறேன், என் உதவி உம்மிடமே, உம்மை பார்க்கிறேன், என் உதவி உம்மிடமே. உள்ளம் உடையும்
உடையும் போது உறவாய் வா இறைவா. கண்கள் கலங்கும் போது துணையாய் வா இறைவா. என் வாழ்வின் பாதையை அறிய முடியுமா? அது தரும் வேதனையை மறக்க முடியுமா? என் வாழ்வின் பாதையை அறிய முடியுமா? அது தரும் வேதனையை மறக்க முடியுமா? திசைமாறு பழகாய் தவிக்கின்ற வேளை பயணத்தில் துணையாக நீ வாருமே. எல்லா விதியின்றி வீழ்ந்திடும் வேளை நம்பிக்கை வலுவூட்டி வழிகாட்டுவே. இறைவா வழி ஊட்டி வழிகாட்டுவே. உள்ளம் உடையும் போது உறவாய் வா இறைவா. கண்கள் கலங்கும் போது துணையாய் வா இறைவா. உள்ளம் உடையும் போது உறவாய் வா இறைவா. கண்கள் கலங்கும் போது துணையாய் வா இறைவா. சீரகை இழந்த பறவை போல் ஒழிந்த கிளையாய் தரையில் வீழ்ந்து உம்மை பார்க்கிறேன். என் உதவி உம்மிடமே. உம்மை பார்க்கிறேன். என் உதவி உம்மிடமே. உள்ளம் உடையும் போது உறவாய் வா இறைவா. கண்கள் கலங்கும் போது துணையாய் வா இறைவா. Alleluia. 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 இறைவனின் வார்த்தையே விதையாம். அதை விதைப்பவர் கிறிஸ்துவே. அவரை கண்டடைபவர் எல்லாம் என்றென்றும் நிலைத்திருப்பார். அல்லேலூயா. Alleluia. Alleluia.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 13 இறை சொற்றொடர்கள் 36 43 வரை. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தினரை அனுப்பிவிட்டு வீட்டுக்குள் வந்தார். அப்போது அவருடைய சீடர்கள் அவர் அருகே வந்து, வயலில் தோன்றிய களைகள் பற்றிய உவமையை எங்களுக்கு விளக்கிக் கூறும் என்றனர். அதற்கு அவர் பின்வருமாறு கூறினார். நல்ல விதைகளை விதைப்பவர் மானிட மகன். வயல் இவ்வுலகம். நல்ல விதைகள் கடவுளின் ஆட்சிக்குட்பட்ட மக்கள். களைகள் தீயோனை சேர்ந்தவர்கள். அவற்றை விதைக்கும் பகைவன் அலகை. அறுவடை உலகின் முடிவு. அறுவடை செய்வோர் வானதூதர். எவ்வாறு களைகளை பறித்து தீக்கரையாக்குவார்களோ அவ்வாறே உலக முடிவிலும் நடக்கும். மானிட மகன் தம் வானதூதரை அனுப்புவார். அவர்கள் அவருடைய ஆட்சிக்கு தடையாக உள்ள அனைவரையும் நெறி கட்டோரையும் ஒன்று சேர்ப்பார்கள். பின் அவர்களை தீச்சுளையில் தள்ளுவார்கள். அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும். அப்போது நேர்மையாளர் தம் தந்தையின் ஆட்சியில் கதிரவனை போல் ஒளி வீசுவர். கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் என்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புக்குரிய இறை மக்களே, ஒரு சில நாட்களாகவே ஆண்டவர் இயேசு திருத்தூதர்கள் வழியாக நமக்கு நிலங்களை பற்றி போதித்து கொண்டிருக்கிறார். மக்களுடைய பணிகள் சார்ந்த, தொழில் சார்ந்த, இடம் சார்ந்த, அவருடைய வாழ்க்கை சூழ்நிலை சார்ந்த ஓமைகளை சொல்லி அதனூடாக நமக்கு நற்செய்தியை நமக்கு அறிவிக்கின்றார். நிலம், நல்ல நிலம், பாறை நிலம், முட்செடிகள், வழியோரம், இப்படியாக நிலங்களை பற்றி பலவிதமான சிந்தனைகளை தருகிறார். அதிலே விதைகளையும் விதைத்து அந்த விதைகள் எங்கு விழுகிறதோ அது நல்ல பலன் தர வேண்டும். அந்த பலன் தரணும். எவ்வளவு என்று அதனுடைய அந்த சூழ்நிலையை பொறுத்தவாறு என்று சொல்லுகிறார். யார் விதைப்பார்கள், யார் அறுவடை செய்வார்கள், அந்த விதைப்பது வளர்கின்ற பொழுது வருகிற சூழ்நிலை என்ன என்பதெல்லாம் நமக்கு தெரியும். ஆண்டவர் சொல்லுகிறார், நமக்கு எல்லாமே இந்த பக்கத்தில் எல்லாருமே விவசாயிகள் தான் இல்லையா? அதனால் நமக்கு தெரியும் விவசாயம் என்ற என்ன நன்செய் நிலம், புன்செய் நிலம் இருக்கிறது. தண்ணி வந்தால் விவசாயம் செய்யப்படும். அல்லது மேட்டாங்காடில் என்ன விளைச்சல், என்ன போட்டால் என்ன வரும், எப்பொழுது போட்டால், இப்போல்லாம் ஆடி மாதம் வந்துடுச்சு, நிலங்கள் தயாரிக்க வேண்டும். இப்படியான சூழ்நிலை இருக்கிற நேரத்தில் இந்த காலகட்டத்தில் தான் ஆண்டவர் இப்படிப்பட்ட ஓமைகளை நமக்கு சொல்லுகிறார். நிலங்களுக்குள் மறைந்திருக்கின்ற அந்த நல்ல ரகசியங்களை எடுத்து சொல்லுகிறார். நல்ல நிலத்தில் புதையல் இருக்கிறது. அந்த புதையல் யாருக்குள்ளது, யார் எடுப்பா, அதுக்காக என்ன செய்யணும், அதனுடைய விலை மதிப்பு என்ன என்பதையெல்லாம் சொல்லுகிறார். உழைப்பவனுக்கு அதெல்லாம் தெரியும். இந்த நிலத்தில் இதை போட்டால் வரும், நான் இதையெல்லாம் செய்தால் அது எனக்கு 100 மடங்கு எனக்கு பலன் தரும் தெரியும். ஆகவே ஆண்டவர் இந்த சாதாரண மக்களுடைய அந்த தொழில், விவசாய தொழில் ஊடாக நமக்கு நல்ல கருத்துக்களை, வாழ்வுக்குரிய கருத்துக்களை, மேன்மைப்படக்கூடிய கருத்துக்களை சொல்லுகிறார். பண்புக்குரிய சகோதர சகோதரி, இன்றைய வாசகத்தில் யார் எது அது நல்ல நிலம், யார் அந்த நிலத்தின் உரிமையாளர், விதைப்பவர் யார், அறுவடை செய்கிறவர்கள் சொல்கிறார். எங்கே இருக்குது நல்ல நிலம்? எங்கே இருக்கிறது? எங்கே நல்ல நிலம் இருக்குது? நம்ம இருக்கிற பூமியே நல்ல நிலம்தான். இந்த பூமியே நல்ல நிலம்.
பரிசுத்தமான நிலம். ஆகவே இந்த பூமிக்கு ஆண்டவர் மோயிஸ் அழைக்கும்போது, நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானது, ஆகவே என்ன செய்ய, காலணிகளை நீ தூர வைங்க. ஏனென்றால் இந்த பூமியில் என் கால் படணும், என்னுடைய வாழ்வு படணும், என்னுடைய உழைப்பின் வியர்வை படணும். அவனுடைய பிரசன்னத்தில் அந்த நிலம் நல்ல நிலம் இருக்கிறது, அந்த பிரசன்னத்தில் நீ உன்னுடைய பாதத்தோடு நில்லு. ஒரு பையன் கேட்டான், ஃபாதர் நான் கோயிலுக்கு என்ன பிரயோஜனம் ஃபாதர், நானும் தொடர்ந்து வரேன், எனக்கு ஒன்றும் புரியலை, நான் கட்டாயத்தின் பேரில் வருகிறேன், எங்கள் அம்மா சொல்கிறாங்க போயிட்டு வான்னு சொல்கிறாங்க, வர்றேன், ஆனால் இது வரைக்கும் நான் எந்த பலனையும் கிடைக்கல, எனக்கு தெரியாது என்று சொல்லுகிறான். இப்போ சொன்னேன், தம்பி யார் கட்டாயப்படுத்துகிறாங்களோ இல்லையோ, நீ நிற்கிற பற்றி அந்த ப்ரெசன்ஸ் அதுவே போதுமானது. ஆண்டவர் முன்னாடி நான் ஆண்டவர் என்ன உள்ளேன் ஐயான்னு சொல்லு, நான் வந்திருக்கிறேன்னு சொல்லு, அது போதும். நீ ஒன்றும் ஜெபிக்க தேவையில்லை, நீ என்ன கேட்கணும்னு தெரியல, இது புண்ணிய பூமி, இது உனக்கு பலன் தரும். இன்றைக்கி தெரியாது, நாளைக்கு தெரியும் உனக்கு. நீ இன்று நீ சேர்த்து வைக்கிற எல்லாமே நாளைக்கான பலன். ஆக அவங்க சொல்கிறாங்க கட்டாயம் போன்னு சொல்கிறாங்க, அம்மா அப்பா சொல்கிறாங்க, நல்லதான் சொல்லுவாங்க, கெட்ட சொல்ல மாட்டாங்க. இப்போ நல்லது சொல்கிறவங்க தான் தேவதூதர்கள், கெட்டது சொல்லித்தரவங்க யார்? அழகைகள் ஆண்டவர் சொல்கிறார். ஆக நல்ல நிலத்தில் நல்ல விதைகள் விழும். அப்போ அதை நாம் தான் வளர்க்கணும். இந்த நல்ல நிலத்தில் இருக்கிறவங்க கூட தீய எண்ணங்கள் உண்டு, தீமைகள் உண்டு, தீய சக்திகள் உண்டு, கலைகள் உண்டு. இதை விதைப்பவர் யார்? அழகின்னு சொல்கிறார் ஆண்டவர். இப்போ நம்மக்கிட்ட தீயதே இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது, எல்லாத்தையும் உண்டு. நல்லதென்றால் கெட்டது ஒன்று இருக்கும், இரவென்றால் பகல் ஒன்று இருக்குது. ஆக நம்மிடத்தில் உண்டு, நல்லதும் உண்டு, தீயதும் உண்டு. ஆனால் நல்லது எதுவோ அதை நான் என் வாழ்வில் முழுமூச்சாக பயன்படுத்தணும். தடைகள் வந்தாலும், பக்கத்தில் கலையே வளர்ந்தாலுமே அதை நான் பொருட்படுத்தாமல் நான் விளைந்து வளர்ந்து நான் பலன் தர வேண்டும். இதான் ஆண்டவர் சொல்லுகிறார். அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, இந்த நல்ல நிலத்தில் ஆண்டவர் விதைத்த விதைகள் தான் நீங்களும் நானும். நல்ல விதை என்று அவர் நம்பி விதைத்து இருக்கிறார், இந்த நிலத்திலே விதைக்கிறார். ஆக நான் பல தரணும், பொறுப்புள்ளவனாக இருக்கணும், கடமை உணர்வு உள்ளவனாக இருக்கணும், நல்ல கிறிஸ்தவனாய் வாழணும், நல்ல மனிதனாய் நான் வாழணும். இல்லை என்று சொன்னால் பலன் இல்லை. நல்ல மனிதனை வாழலைன்னா பலன் இல்லை. இதில் யார் நல்ல மனிதன்? நீங்களே யோசித்து பார்க்கணும். எனக்குள் நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. அப்போ நல்லது மேலோங்க வேண்டும், அது 100 மடங்காக இருக்கணும். 60 இருந்தாலும் பரவாயில்ல, 80 இருந்தாலும் பரவாயில்ல, 100க்கு நான் என்னை ஒப்புக்கெடுக்கணும். அப்போ எனக்குள் இருக்கின்ற தீமைகளை, தீய கலைகளை நான் அதை ஒதுக்க வேண்டும் அல்லது அப்புறப்படுத்தணும். அதை பாவசங்கன்னு இருக்கிறது, இப்படிப்பட்ட வழிகள்லாம் இருக்கிறது. ஆக அன்புக்குரியவர்களே, நான் நல்ல கிறிஸ்துவனாய் வாழ்வதற்கு இந்த காரணிகள் நமக்கு தேவை. ஆண்டவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார் நல்ல மணிகளை, பதர்களை அல்ல, நல்ல மணிகளை தேர்ந்தெடுத்து நம்மை ஆண்டவர் அபிஷேகம் செய்து இந்த நிலத்தில் அவர் விதைத்திருக்கிறார். பலன் தரணும். அன்புக்குரிய சகோதரனே சகோதரி, அப்படிப்பட்ட நல்ல விதைகள் தான் இந்த கோடி அற்புதர் அந்தோனியார், நல்ல விதைகள் தான் இந்த பிரான்சிஸ் அசிசியார், நல்ல விதை தான் அந்த கிளாராம்மா, நல்ல விதைத்தான் இந்த புனிதர்கள். ஆகவே அவர்கள் இறைவனுடைய அந்த வார்த்தையை உள்வாங்கி, நல்ல விதைகளாய் அந்த வார்த்தையை உள்வாங்கி அதை வளர வைத்து அதற்கு செழுமை ஊட்டி தங்களுடைய வாழ்வில் 100% பலன் தருவதால் தான் இந்த கோடி அற்புதங்களாக இருக்கிறாங்க. கேட்டவுடன் கிடைக்கிறது. காரணம் அவங்கள்ட்ட நல்லது இருக்கிறது, நிறைய ஆண்டு கொடுத்திருக்கிறார், அபிர்விதமாய் கொடுத்திருக்கிறார். ஆகவே தாங்கள் பெற்றதிலிருந்து அவங்க பகிர்ந்து கொடுக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரே சகோதரியே, இவர்களைப் போல் நாமும் உயர முடியும். இவர்களைப் போல் நாம் நல்ல விதைகளாக இருக்கிறோம், பலன் தர முடியும். நல்ல நேரத்தில் தான் அன்று விதைத்து இருக்கிறார். ஆனால் நான் பல நேரங்களில் சோடை போகிறேன். பல நேரங்களில் நான் இந்த உலகத்திலே இந்த மாயையை நம்பி, இந்த மாயை கவர்ச்சிகளை நோக்கி நான் போயிட்டுருக்கிறோம். ஆக என்னைக்கு நான் மாறப்போகிறேன்? என்றைக்கு நான் மாறணும்? இன்றைக்கே மாறணும். இல்லைன்னு சொன்னால் அந்த மாற்றம் எனக்குள் எந்த ஒரு ரட்சணையத்தையும் தர முடியாது. களைகளோடு சேர்ந்து வளர்ந்த பொழுது அவர் என்ன செய்கிறாரு? எல்லாவற்றையும் வறுத்து கொண்டு போய் எரிச்சூளையில் போடுறாராம். அப்போ ஆண்டவர் நம்மை நல்ல விதைகளாய், நல்ல பயிர்களாய், நல்ல நிலங்களாய் இருக்கின்ற பொழுது அதுக்கான பலன்களை ஆண்டவர் சொல்லுகிறார்.
எனக்கு வாருங்கள் அன்பு சகோதர சகோதரி, சின்னஞ்சிறிய காரியங்கள் நீங்கள் கருத்துள்ளலாக இருந்தீர்கள், பெரியவற்றை உங்களுக்கு அதிகாரியாக்குவேன். 5 தாலந்து 10 தாலந்து கொடுத்தவர்களுக்கு அவர்கள் அந்த தாலந்துகளை பொறுப்போடு பயன்படுத்தினால் அவர்கள் அதை பெரிதாக்கினார்கள். அதனால் சொல்லுகிறார், நீங்கள் பொறுப்புள்ளவர்களாக இருந்தீர்கள், கருத்துள்ளவர்களாக இருந்தீர்கள், நீங்கள் அதை பயனுள்ளதாய் மாற்றினீர்கள். ஆகவே உங்களுக்கு நான் பலன் தருவேன், உங்களுக்கான ஆசீர்வாதங்களை நான் அபிர்விதமாய் தருவேன். இல்லை என்று சொல்லவிட்டிருந்து இருக்கிறதையும் பிடுங்கி மற்றவன் கொடுத்துருவேன் சொல்லுகிறார். அன்பார்ந்த சகோதரனை சகோதரி, இந்த அருமையான இந்த நாளிலே, இந்த நவநாளிலே நாம் அந்தோணி ஆராட்ட பல விண்ணப்பங்களை நாம் சுமந்து வந்திருக்கிறோம். கட்டாயம் தருவார், நம்பிக்கையோடு வரும் தருகிறார். நம்பிக்கை உள்ள மனதில் அந்த அதிசயங்கள் அற்புதங்கள் நிகழும் நடக்கும். நான் நல்ல நிலமாய் இருக்கின்ற பொழுது, பலன் தருகிற பொழுது அது முழுமையாய் பலனை பெருக்கும், அது அதிசயமாய் மாறும். ஆகவே இந்த நேரத்தில் நாம் நம்பிக்கையோடு வந்திருக்கிறோம், நல்ல நிலத்தில் வந்திருக்கிறோம், இந்த புனித பூமிக்கு வந்திருக்கிறோம், இந்த அமலாசிரம வளாகத்திற்குள் நாம் நுழைந்து விட்டோம். இது என்னை பரிசுத்தமாக்கணும், தூய்மைப்படுத்தணும், இது என்னை சுத்திகரிக்கணும். அப்பொழுது நான் வெளியே செல்கின்ற பொழுது பலன் தருகின்றவனாய், நல்ல மனிதனாய், அன்புள்ளவனாய், பண்புள்ளவனாய், பாசமுள்ளவனாய், அக்கறை உள்ளவனாய், பகைமை பாராட்டாதவனாய் நான் வாழ முடியும். என்னை பார்க்கிறவர்கள் இவர்கள் வித்தியாசமானவங்க சொல்லணும், அதுதான் பலன். இவர்கள் வித்தியாசமானவர்கள், இயேசுவை நம்புகிறவர்கள், இயேசுவை தாங்குகிறவர்கள், இயேசுடைய இந்த பீடத்திலிருந்து வருகின்ற அப்பத்தை தனது வாழ்வுக்குள் என் உள்ளத்திற்குள் விதைத்தவர்கள் பலன் தருகிறார்கள் சொல்லணும். ஒவ்வொரு முறையும் ஆண்ட நல்ல நிலத்தில் தன்னுடைய விதையை போடுகிறார், நற்கருணை வழியாக, நற்கருணை வழியாக. அந்த நற்கருணை எனக்கு என் வாழ்வுக்கு அதிசயத்தை தரணும், புனிதத்தை தரணும், மீட்டு தரணும், என் வாழ்வை மாற்றணும். வாழ்வோமா? ஏதோ கேட்ட மாதிரி இருக்குது. என்ன? எனக்குள் இருக்கிற நல்லதை வளர்க்கணும், தீமைகளை அலகையை விரட்டணும். அலகையினுடைய செய்கைகளை கிரியைகளை எல்லாம் நம்ம அப்புறப்படுத்தும் பொழுது நான் நல்ல நிலமாய், நல்ல விதையாய், பலன் தருவனாய் மாற முடியும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். பலன் தராத எதுவும் அழியா நெருப்புக்குள் போகும் என்பது நமக்கு தெரியும். அப்படிப்பட்ட நிலை நமக்கு தேவையில்லை. இங்கே நான் வந்துட்டோம், நமது கால்கள் இங்கே பதியட்டும், என்னை புனிதப்படுத்தட்டும், என்னுடைய எண்ணங்கள், எதிர்பார்ப்புகள், என்னுடைய கனவுகள், என்னுடைய எல்லாவற்றையும் இந்த நிலத்திற்குள் புதைப்பேன். ஆண்டவரே, இதை விளைத்து நல்ல விளைச்சி தருகின்ற, நல்ல பலன் தருகின்ற அந்த பாக்கியத்தை தாரும் என்று சொல்லி வேண்டுவோம். அனைவருமாக வேண்டுவோம், குடும்பங்களுக்காக வேண்டுவோம். கண்களை மூடி ஒரு சில மணித்துளிகள் வேண்டுவோம். என் குடும்பம் நல்ல குடும்பம். ஆண்டவர் எங்களை அனைவரும் நல்லவர்களாக படைத்திருக்கிறார்கள். குடும்பம் என்ற அந்த மிகப்பெரிய நிலத்தில் எங்களை விதைத்திருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் தேவையான அந்த தாளந்துகளை திறமைகளை தந்திருக்கிறார். அந்த நிலத்தை மீட்டெடுக்க வேண்டும். அந்த நிலத்திற்குள் நான் என்னுடைய உழைப்பை கொட்ட வேண்டும். அது நல்ல விதையாய் மாறணும், நல்ல பலன் தரணும். செழுமையான நிலமாக அது மாறி நாங்கள் நலன் பெற வேண்டும், வளம் பெற வேண்டும். பல நேரங்களில், பல சூழ்நிலைகளில் அந்த நல்ல விதைகள் கூட முளைந்து வருகின்ற பொழுது எத்தனையோ சூழ்நிலை மாற்றத்தினால் மாறுதல்கள் பெற முடிகிறது. பூச்சிக்கொல்லி, பலவிதமான சூழ்நிலைகள், மழை இல்லாத காரணத்தினால் இப்படியாக எத்தனையோ சோதனைகளை சந்திக்க வேண்டியிருக்கிறது. ஆண்டவரே, எங்கள் குடும்பம் நல்ல குடும்பமாக, பலன் தருகின்ற குடும்பமாக, நல்லதொரு குடும்பமாக, திருக்குடும்பத்தை போல் நாங்களும் வாழணும். ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதியும். தனிப்பட்ட முறையில் எங்களை தொடும். உம்மோடு நாங்கள் தங்க வேண்டும். எங்களுக்கு நிறைய ஆசிரியை தந்து பலன் தரும் மருமாக எங்களை மாற்றியுள்ளோம். ஆமேன், ஆமேன், ஆமேன். குறிப்பாக இந்த ஜெபம் வேளையில் வட மாநிலங்களில் வெள்ளப்பெருக்கு, மழை பெய்து எத்தனையோ சீர்கேடுகளை உருவாக்கி கொண்டு இருக்கிறது. பல குடும்பங்கள், பல இல்லங்கள், வீடுகளெல்லாம் இன்றைக்கி தண்ணியில் அடித்து போயிட்டுருக்கிறது. ஆசாம் குறிப்பாக 800 கிராமங்களுக்கு மேலாக தண்ணியில் தவித்து கொண்டு இருக்கிறது. நிறைய பேர் இறந்து விட்டார்கள், நிறைய பேர் காணா போயிட்டாங்க. அவங்களுக்காக வேண்டுவோம். இந்த பக்கம் மழை நிறைய பெய்யட்டும், அங்கே
மழை பாங்கான இடங்களில் மழை பெய்து பல இயற்கை சீர்கேடுகளையும் இழப்புகளையும் பாதிப்புகளையும் ஏற்படுத்துகிறது. ஆண்டவர் அங்கே அந்த மழைக்கான கணத்தை குறைத்து கொண்டு மக்களை பாதுகாக்க அருள் செய்ய வேண்டுமாயும் ஜெபிப்போம். எங்கள் அன்பு தந்தையே இறைவா, பாவத்தினால் பலவீனமடைந்திருக்கும் எங்கள் ஆன்மா உமது தெய்வீக அன்பையும் அருளையும் ஆசிரியரையும் பெற்று புது வாழ்வு வாழ வழிவகுக்க வேண்டுமென்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்களை உம்மிடமிருந்தும் எங்களோடு வாழுகின்ற சகோதர சகோதரிகளிடமிருந்தும் பிரித்திரும் சோதனை நேரங்களில் எங்களுக்கு நீர் துணை புரிந்து நாங்கள் உமக்கு பிரியமானதை எப்போதும் செய்ய நீர் உதவ வேண்டுமென்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்களுக்கு உமது அன்பு வாழ்விலும் விசுவாசத்திலும் திருச்சபை தோழமையிலும் நீர் பங்கு கொடுத்ததற்காக நன்றி கூறும் இவ்வேளையில் நாங்கள் எடுத்துக்காட்டான சாட்சிகளாக வாழ துணை செய்ய வேண்டுமென்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். குணம் தந்து எங்களை வாழ வைக்கும் தெய்வமே, எங்கள் உடல் உள்ள ஆன்ம நோய்களை போக்கி எங்களுக்கு வேண்டிய நற்சுகத்தையும் அன்பு நிறைந்த வாழ்க்கையையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தர வேண்டும் என்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இறைவனாகிய உம்மையும் உமது சாயலாக படைக்கப்பட்ட எங்கள் அயலாரையும் அன்பு செய்யவும் எங்களால் இயன்ற உதவியை பிறருக்கு தாராளமாக செய்து உமது இரக்கத்தையும் வள்ளல் தன்மையும் ஓரளவுக்கு எங்கள் வாழ்வில் பின்பற்ற வேண்டும் என்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கண்களை மூடி ஒரு 3 கருத்துகளுக்காக ஜெபித்துக் கொள்வோம். தனிப்பட்ட கருத்துகள் 3 கருத்து எதுவாக இருந்தாலும் இந்த நேரத்தில், பிரசன்னத்தின் நேரத்தில், ஆண்டவர் நமது குறைகளை கேட்கின்ற நேரத்தில், நான் தருவேன் என்று சொல்லுகிற அந்த நேரத்தில் ஒப்பு கொடுப்போம். 3 கருத்துக்களை மனதில் இருத்தி சிந்தித்து ஜெபிப்போம். எனது நம்பிக்கையை ஆண்டவர் அதிகப்படுத்தட்டும். எனது தேவைகளை ஆண்டவர் நிவர்த்தி செய்யட்டும். என் நோய்களை குணப்படுத்தட்டும். பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவரே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லுகிறார். அவர் மேல் நமது சுமைகளை சுமத்துவோம். நாம் இளைப்பாற இறைவன் தருகிற ஆறுதலை பெறுவோம். கஷ்டங்கள், கண்ணீர், வேதனை, கடன் தொல்லை, சமாதானமின்மை, சண்டைகள், சச்சரவுகள், போராட்டம், குடும்பத்தில் இவ்வளோ பிரச்சனைகள், சமாதானம் இல்லாத நேரம், பெற்றோரிடத்திலே சண்டை, பிரச்சனை, மனத்தாங்கள், மாமனியார் மருமகள் இடத்துல சண்டை, சச்சரவுகள், மனத்தாங்கள், பிள்ளைகள் இடத்துல பிரச்சனைகள், எத்தனையோ துன்பங்கள், எத்தனையோ கஷ்டங்கள், பொறுப்பில்லாத தன்மை, அன்பில்லாத நேரங்கள் ஒப்பு கொடுப்போம். அனைத்தையும் இந்த கருணையின் இரக்கத்தின் பீடத்தில் ஒப்பு கொடுத்து இந்த திரு காணிக்கைகளோடு ஆண்டவரை சந்தித்து ஒப்பு கொடுத்து எல்லாவற்றையும் நல்லவையாக்கவும் நல்வாழ்வு பெறவும் இந்த திருப்பிடத்திலிருந்து வருகிற அந்த திரு அப்பத்தினால் நற்கருணையினால் நான் நல்வாழ்வு பெறவும் இறைவன் அருள் தர வேண்டுவோம். இறைவா, எங்களை சந்தித்து எங்கள் வாழ்வை மாற்றும். எங்களில் நீர் விதையாய் விழுந்து நாங்கள் முளைக்கச் செய்து பலன் தர எங்களுக்கு சூழ்நிலையை தந்தருளும். எங்களுடைய இந்த உலக வாழ்க்கையில் ஏற்படுகின்ற எல்லா பராக்குகளையும் விட்டுவிட்டு ஆண்டவரே, உமது வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிவோம். உமது வார்த்தைக்கு நாங்கள் அடிமையாக்கிக் கொள்வோம். எங்களை மாற்றும், எங்களை ஆசீர்வதியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். மலராய் வந்தேன், அர்ச்சனையாக்கினேன் என்னை. மலராய் வந்தேன், அர்ச்சனையாக்கினேன் என்னை.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த காணிக்கைகள் எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கம் மிகுந்த இறைவா, புனித அந்தோனியாரின் நவநாளில் நாங்கள் உளம் கனிந்து செலுத்தும் இந்த பலி பொருட்கள் உமக்கு உகந்ததாயிருப்பதாக. அவரது அறிவுரைப்படி எங்களையே முழுமையாக உமக்கு அளித்து உம்மை புகழ்ந்தேத்த செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் அனைவரின் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனிதர்களின் திருக்கூட்டத்தில் நீர் ஒருவரே புகழ் பெறுகின்றீர். அவர்களின் பேறு பயன்களுக்கேற்ப நீர் வெற்றி வாகை சூட்டும் போது உம் கொடைகளுக்கே மணிமுடி சூட்டுகின்றீர். அவர்களுடைய வாழ்க்கை நெறி எங்களுக்கு எடுத்துக்காட்டாகவும் அவர்களோடு உள்ள உறவு ஒன்றிப்பு எங்களுக்கு தோழமையாகவும் அவர்களது பரிந்துரை எங்களுக்கு பேருதவியாகவும் இருக்க நீரே எங்களுக்கு அருளுகின்றீர். இவ்வாறு இத்தகைய திரளான சாட்சிகளால் நாங்கள் உறுதி பெற்று வாழ்க்கை என்னும் போராட்டத்தில் தோல்வியுறாது நிலைத்து நின்று அழியாத மாட்சியின் முடியை அப்புனிதர்களோடு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக பெற்று மகிழ்வோமாக. ஆகவே வானதூதர்கள் முதன்மை வானதூதரோடும் புனிதர்களின் பெருந்திரளோடும் சேர்ந்து நாங்கள் உமக்கு புகழ்ச்சி பன்னிசைத்து முடிவின்றி ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையாய் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலாகவும் திரு இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக.
அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து வான் நோக்கி கண்களை உயர்த்தி எல்லாம் வல்ல விண்ணக தந்தைக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் வான் நோக்கி கண்களை உயர்த்தி எல்லாம் வல்ல விண்ணக தந்தைக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதொரும் அப்பத்தையும் நிலையான மீட்பளிக்கும் கிண்ணத்தினையும் இந்த நவநாள் பலியிலே இந்த நல்ல நிலத்தில் நாங்களும் அமர்ந்து உமக்கு மனநிறைவோடு ஒப்பு கொடுக்கின்றோம். உமது திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என நல்ல விதைகளாக, பலன் தருகின்ற விதைகளாக எங்களை மாற்றுவதற்கான அந்த வாய்ப்பை தருகின்ற நேரத்திற்காக நாங்கள் மனமாற நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளப் போகும் எங்கள் ஒவ்வொருவரையும் தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜீவானந்தம், ஏனைய ஆயர்கள், திரு பணியாளர், துறவியர், பொது நிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் யாவரையும், இதோ இன்று இங்கே இந்த பிரசன்னத்தில் வந்திருக்கிறவர்களையும், வர இயலாதவர்களையும், நோயாளிகளாய் இல்லத்திலும் மருத்துவமனைகளிலும் இருக்கிறவர்களையும், துன்பப்படுவோர் துயரப்படுவோர் அனைவரையும், விபத்துக்குள்ளாகி குணம் பெற ஏங்கி தவிக்கிறவர்களையும் நீர் ஆசீர்வதியும், தொடும் குணப்படுத்திரலும், அன்பிலும் அமைதியிலும் மன்னிப்பிலும் மகிழ்விலும் நிறைவு பெற செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழுவோம் என்ற நம்பிக்கையோடு எங்களை விட்டு மறைந்த எங்கள் அன்பு பெற்றோர்கள், பிள்ளைகள், சகோதர சகோதரிகள், உறவினர்கள், நண்பர்கள், யாரும் நினையாத ஆன்மாக்கள், மாசில்லாத குழந்தைகள், இந்த திருத்தலத்திற்கு வந்து வாழ்ந்து மரித்த அனைத்து ஆன்மாக்களையும், அமலாசிரமத்தில் வாழ்ந்து மரித்த துறவிகளையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனிதமிக்க மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, உம்முடைய திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், இவ்வுலகில் உமக்கு உகந்தோராயிருந்த புனிதர்கள், புனித அந்தோனியார், அசிசியார், இன்று நாங்கள் கொண்டாடுகின்ற அல்போன்சா மற்றும் புனிதர் அனைவரோடும் நாங்களும் நிலையான வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய
தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்தருளும். தீய எண்ணங்கள், தீய சக்திகள், தீய பழக்க வழக்கங்கள் இவற்றிலிருந்து நாங்கள் விடுதலை பெற நாங்கள் உம்மை தாழ்மையாய் வேண்டுகிறோம். உமது இரக்கத்தையும் கனிவையும் வேண்டுகிறோம். எங்களுடைய பாவங்களையும் பலவீனங்களையும் பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி, ஆண்டவரே, நாங்கள் பலவீனர்களாக இருந்தாலுமே கூட உமது பலத்தால் எங்களை நீர் சுகப்படுத்த முடியும், நலப்படுத்த முடியும். உமது பேரின்பத்திற்காக நாங்கள் எப்பொழுதும் காத்திருக்கிறோம். உமது இரண்டாம் வருகை எங்களுக்கு நிலை ஆசீர்வாதத்தை தருவதாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, சமாதானத்தை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் சமாதானத்தையே உங்களுக்கு தருகிறேன் என்று உமது திருத்தூதர்களுக்கு சொன்னீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றோம் இருப்பதாக. இறைவன் தந்த சமாதானத்தை பிறரோடு பகிர்ந்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நல்ல இதயம், நல்ல நிலம், நல்ல விதை, இறைவனின் திரு செம்மறி. இவருடைய இந்த திருவிருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோம். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நமக்கு நிலை வாழ்வளிப்பதாக. ஆமென். அன்புக்குரிய இறை மக்களே, இந்த திருவிருந்திலே கத்தோலிக்க கிறிஸ்துவில் மட்டும் பங்கேற்க வேண்டும். பிற மதத்தினர், பிற சமயத்தை சார்ந்தவர்கள், பிற சபையை சார்ந்தவர்கள் இந்த விருந்தில் பங்கேற்க வேண்டாம். அருட்சகோதரிகள் இருந்தால் திவ்ய நற்கருணை வழங்க வாருங்கள். கத்தோலிக்க கிறிஸ்துவன் சொன்னால் நன்மை கொடுக்கும்போது நம்ம ஆமீன் சொல்லணும் இல்லையா? அது பாருங்கள், ஆமீன் சொல்லாதவர்களுக்கு நற்கருணை வழங்கப்படாது. அதே நேரத்தில் பிற மதத்தினர்கள், பிற சமயத்தை சார்ந்தவர்கள் திவ்ய நற்கருணை வழங்குவதை நீங்கள் யாராவது பார்த்தால் அவங்கள்ட்ட வாங்க வேண்டாம்னு சொல்லுங்கள், அல்லது வாங்காமல் இருப்பது நல்லது. உதவி செய்யுங்கள். நிறைய பேர் வாங்குறதா சொல்கிறாங்க. ஆகையினால் தயவுசெய்து திவ்ய நற்கருணை அவசங்கைப்படுத்தப்படாமல் நற்கருணையை என் அனைவரும் பெற்று அனுபவிக்க அருள் நீங்கள் உதவி செய்யுங்க.
வா, என் இதயத்தில் எழுந்து வா. இயேசுவே என் இறைவா என் இதயத்தில் எழுந்து வா. உயிராய் என்னில் உறைபவா, உணவாய் என்னில் கலந்து வா. உயிராய் என்னில் உறைபவா, உறவாய் என்னில் கலந்து வா. உன்னத வாழ்வு வாழவா. இயேசுவே என் இறைவா என் இதயத்தில் எழுந்து வா. இயேசுவே என் இறைவா என் இதயத்தில் எழுந்து வா. காலமெல்லாம் காத்திருந்தேன், காயப்பட்டு கலங்கி நின்றேன். கனிவாய் என்னை கரம்பிடித்தாய், காயந்தனை ஆற்றிவிட்டாய். காலமெல்லாம் காத்திருந்தேன், காயப்பட்டு கலங்கி நின்றேன். கனிவாய் என்னை கரம்பிடித்தாய், காயந்தனை ஆற்றிவிட்டாய். காலமெல்லாம் காத்திருந்தேன், காயம் பட்டு கலங்கி நின்றேன். கனிவாய் என்னை கரும்பிடித்தாய், காயம் தனை ஆற்றிவிட்டாய். காலமெல்லாம் காத்திருந்தேன், காயப்பட்டு கலங்கி நின்றேன். கனிவாய் என்னை கரும்பிடித்தாய், காயம் தனை ஆற்றிவிட்டாய். கல்வாரி நாயகனே, எனக்காக பலியானாய். கல்வாரி நாயகனே, எனக்காக பலியானாய். எழுந்து வா, எழுந்து வா, என்னில் எழுந்து வா. இயேசுவே என் இறைவா என் இதயத்தில் எழுந்து வா. இயேசுவே என் இறைவா என் இதயத்தில் எழுந்து வா. வாழ்வெல்லாம் சோர்ந்து நின்றேன், தாகத்தோடு அன்றி வந்தேன். மார்போடு அணைத்துக் கொண்டாய், மனமாற்றம் எனக்கு தந்தாய். வாழ்வெல்லாம் காத்திருந்தேன், தாகத்தோடு அண்டி வந்தேன். மார்போடு அணைத்துக் கொண்டாய், மனமாற்றம் எனக்கு தந்தாய். பின்னவரின் மாமரனே, மனதையாடும் நாயகனே. நின்றவரின் காவலனே, மனதை ஆளும் நாயகனே. எழுந்து வா, எழுந்து வா, என்னில் எழுந்து வா. இயேசுவே என் இறைவா என் இதயத்தில் எழுந்து வா. இயேசுவே என் இறைவா என் இதயத்தில் எழுந்து வா. உயிராய் என்னில் உறைபவா, உணவாய் என்னில் கலந்து வா. உயிராய் என்னில் உறைபவா, உணவாய் என்னில் கலந்து வா. உன்னத வாழ்வு வாழவா. இயேசுவே என் இறைவா என் இதயத்தில் எழுந்து வா. இயேசுவே என் இறைவா என் இதயத்தில் எழுந்து வா. நன்றி மன்றாட்டுக்கள். எங்கள் அன்பு தந்தை இறைவா, நன்மைத்தனத்தை ஊற்றாகிய இறைவா, உன் அன்பு திருமகன் இயேசுவே எங்களுக்கு ஆன்ம உணவாக கொடுத்து
எங்களை உமது கண்ணின் கருவில் போல் காத்துவர் உமது பேருபகாரத்திற்காக புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். திருச்சபைக்காகவும் எங்களை உமது அனுபவத்திற்கு அழைத்த திருமண சாதனங்களுக்காகவும் அதனால் நாங்கள் அருள் வாழ்விலும் விசுவாசத்திலும் வளர்ந்து வருவதற்காக புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தனிப்பட்ட முறையிலும் குடும்பத்திலும் நாங்கள் எத்தனையோ நன்மைகளை பெற்றுள்ளோம். நீர் எங்களுக்கு வாழ தந்த வாய்ப்புகளுக்காகவும் நாங்கள் சந்தித்த நல்ல மனிதருக்காகவும் நல்ல நிகழ்ச்சி மற்றும் கிடைத்த உன்னதமான அனுபவத்திற்காகவும் புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இங்கு நன்றி சொல்ல வந்திருக்கும் எம் சகோதர சகோதரி வாழ்வில் நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் அளித்த ஆறுதலுக்காகவும் புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்வு உமது திருக்கொடை என உணர்கிறோம். நீர் எங்களுக்கு தந்திருக்கிற உடல் உள்ள சுகத்திற்காகவும் விடுதலைக்காகவும் புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தனிப்பட்ட முறையில் நாம் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்காகவும் இப்பொழுது மௌனமாக இறைவனுக்கு நன்றி கூறுவோம். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க. கோடி அற்புதர் புனித அந்தோனியாரே. இறை இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கோடி அற்புதர் புனித அந்தோனியாரின் அன்பு நம்பிக்கையாளர்களே, இந்த மாதத்தின் இறுதி செவ்வாய்க்கிழமை இன்று இந்த நண்பகல் வேளையிலே இந்த நவநாளில் பங்கேற்க வந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட முறையிலே திருத்தலத்தின் சார்பாக அன்போடு வருக வருக என வரவேற்கிறோம். God bless you all. அடுத்த வாரம் மாதத்தின் முதல் செவ்வாய்க்கிழமை வழக்கம் போல் திருப்பலிகள் நடைபெறும். திருப்பலி கருத்துக்களை முன்னதாகவே வந்து எழுதினால் நேரத்தோடு வாசிக்கிறது வசதியாக இருக்கும். ஆகவே முதல் செவ்வாய்க்கிழமை எல்லோருக்கும் உகந்த நாள். எல்லோரும் வாஞ்சியோடு வருகின்ற நேரத்திலே நேரத்தோடு வந்து திருப்பலியில் பங்கெடுத்து பாவ சங்கீதனம் செய்து முழுமையான ஆசிரியை பெற உங்களை அன்போடு அழைக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, அடுத்த செப்டம்பர் மாதம் 1 தேதி முதல் செவ்வாய்க்கிழமை அன்று 11 மணி திருப்பலியிலே புனித பிரான்சிஸ் அசிசியாருடைய அருள் பண்டமானது இங்கே நிறுவப்பட இருக்கிறது. நமது குடந்தை மறைமாவட்டர் மேதகு ஆயர் ஜீவானந்தமுடைய தலைமையில் இந்த திருப்பலி நடைபெற்று அருள் பண்டமானது புனிதப்படுத்தப்பட்டு நம்முடைய ஆலயத்தில் நிறுவப்பட இருக்கிறது. அவ்வமயம் நீங்கள் அனைவருமாக வந்து இறை ஆசிர் பெறவும் புனித பிரான்சிஸ் அசிசியாருடைய அந்த ஆசிரியையும் பெற்றுக்கொள்ளவும் நீங்களும் உங்களுக்கு தெரிந்தவர்களையும் வர சொல்லி இந்த ஆசிரியை இந்த வாய்ப்பையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமாய் உங்களை அன்போடு வேண்டுகிறோம். ஏனென்றால் இந்த ஆண்டு பிரான்சிஸ் அசிசியாருடைய ஆண்டு பரிபூர்ண பலன் கிடைக்கும் என்று நம்பிக்கையோடு திருச்சபையை நாம் சொல்லியிருக்கின்ற ஆண்டு. ஆகவே அவருடைய அருள் பண்டமே நமக்கு அவர் வாழ்ந்த இடத்திலிருந்து நமக்கு அவருடைய அந்த அருள் பண்டத்திலிருந்து நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. இது மிகப்பெரிய வாய்ப்பு. எல்லோருக்கும் சொல்லி வந்து பார்த்து நிறைய ஆசிரியர் பெற உங்களை அன்போடு அழைக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, வெள்ளிக்கிழமைகள் வழக்கம் போல இறை ஊழியர் தந்தை ஜான் பீட்டர் சவரிநாயகமுடைய ஜப வழிபாடு நடைபெறும் சரியாக 11:30 மணிக்கு. அதைத் தொடர்ந்து நற்கருணை ஆசிரும் திருப்பலியும் நடக்கும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். குரு மாணவர் நிதி வழங்கிய அனைத்து உபகாரிகளையும் நன்றியோடு வாழ்த்தி பாராட்டுகிறோம். குறிப்பாக ஷீலா தர்மராஜ் திருச்சி, ஜோன்ஸ் பேட்ரிக் டெல்ஃபின் சென்னை, ஃப்ளோரா பிரான்சிஸ் திருச்சி, அமலி நஞ்சைக்குறிச்சி, மரிய செல்வி மணச்சநல்லூர், ஜார்ஜ் புத்தூர், ஜான்சி லால்குடி, அமர்தா புத்தூர், சுமன் எட்வினா பேட்டை, அலெக்ஸ் நம்பர் 1 டோல்கேட், டொமினிக் பாலக்கரை, ஜான் அலெக்ஸ் வரகநேரி, ஞானஜோதி ஸ்ரீரங்கம், ஆண்டோ ஸ்ரீரங்கம், டாமினிக் ரோஜ் காட்டூர், மரிய ஆனந்தம் செம்பியக்குடி, யோபுராஜ் திருச்சி, பாக்கியத்தம்மாள் பெட்டவாய்த்தலை, ஷெல்ஷியா கண்டோன்மெண்ட் இவர்களுக்கு நமது நன்றி வாழ்த்தி பாராட்டம் தெரிவித்துக் கொள்வோம். அதோடு வேண்டுதல் அப்பம் தருவதற்கு உதவி செய்தவர்கள் ஜான்சன் ரம்யா இருதயபுரம், ரூசோ பொன்மலைப்பட்டி, சார்ல்ஸ் அந்தோனி ராஜ் திருச்சி, சார்ல்ஸ் மரியா புல்லம்பாடி, பாக்கியத்தம்மாள் பெட்டவாய்த்தலை இவர்களையும் நன்றியோடு வாழ்த்தி பாராட்டுவோம். தொடர்ந்து உங்களுடைய தோழமை எதிர்பார்க்கிறோம். குருமானவர் நிதி, நன்கொடைகள், வேண்டுதல் அப்பம், திருப்பலி கருத்துக்களை நம்முடைய திருத்தல அலுவலகத்தில் செலுத்தி அதற்கான ரசீதை பெற்றுக்கொள்ளுங்கள். திரியாத்திரைக்காக மாலையிட வருகின்ற வேளாங்கண்ணி பக்தர்களுக்கு அவருடைய கவனத்திற்கு
எல்லா நேரத்திலும் மாலையிட வருகிறார்கள். ஆனால் அதற்கான முழு பலன் பெற வேண்டும், அந்த திரு யாத்திரை உங்களுக்கு நிறைவடைய வேண்டும் என்று சொன்னால் நல்ல பாவ செய்தனை செய்து திருப்பலியில் முழுமையாக பங்கெடுத்து நற்கருணை உட்கொண்டு அதன் பிறகு நீங்கள் மாலை அணிவித்து இந்த திரு யாத்திரையை அல்லந்த தவத்தை நீங்கள் மேற்கொண்டால் அது முழு பலனை தரும். ஜபமாலை கழுத்தில் போடுவது மட்டுமல்ல, அந்த ஜபமாலை எடுத்து ஒவ்வொரு நாள் ஜெபிக்கணும். பல காரணங்களுக்காக பல கருத்துக்களாக ஜெபிக்கும் பொழுது அதுதான் உங்களுடைய பலனையும் உங்களுடைய கருத்துக்களையும் அது நிறைவாக பெற்று தரும். ஆகவே இந்த திரு யாத்திரையை கவனமாக இதை பயன்படுத்தி கொள்ளுமாறு உங்களை அன்போடு வேண்டுகிறோம். அதே நேரத்தில் நற்கருணை வாங்கும் பொழுது தயவு செய்து முன்னாடி சொல்கிறோம், கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் பங்கேற்க வேண்டும் என்று. அவங்க மட்டும்தான் வாங்க முடியும், ஏன்னா நம்பிக்கை உள்ளவர்கள் மட்டும்தான் வாங்கி கொள்ள முடியும். இது அங்கே கொடுக்குற பன் போலையோ அல்லது வேண்டுதல் பொங்கல் போலவோ அல்ல. இது கிறிஸ்தவர்களாகி நாங்கள் இயேசுவின் திருவுடலாகவும் இரத்தமாகவும் நாங்கள் நம்பிக்கையோடு வணங்குகிறோம், வாங்குகிறோம். ஆகவே பிற மதத்தை சார்ந்தவர்கள், பிற சமயத்தை சார்ந்தவர்கள், சபையை சார்ந்தவர்கள் இதில் பங்கெடுக்க வேண்டாம். நீங்கள் யாராவது அப்படி பார்த்தால் அவர்களை நீங்கள் சொல்லி அது வாங்காமல் நீங்கள் உதவி செய்து அவர்கள் ஜெபிக்குமாறு சொல்லுங்கள். வாங்காமல் இருப்பதற்கு துணை செய்ய வேண்டும். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண ஆண்டு விழா கொண்டாடுவதாவது இருந்தால் வந்து சிறப்பு ஆசீர் பெறவும். இன்றோ இந்த வாரத்திலோ பிறந்த நாள் திருமண ஆண்டு விழா கொண்டாடுறவங்க, அதே நேரத்தில் மழைக்காக ஜெபிக்குமாறு உங்களை வேண்டுகிறோம். நம்ம ஜெபிக்கணும், மழை வேண்டும். நமது விவசாயிகளுக்கு அது பலன் தரக்கூடியதாக இருக்கணும். நல்ல மழை பெய்யணும்னு வேண்டிக்குங்க. எழுந்து நின்று இறை ஆசீர் பெறுவோம். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உயிருள்ள அப்பமாகிய கிறிஸ்துவினால் ஊட்டமளித்தவர்களுக்கு ஆசிரியராகிய அதே கிறிஸ்துவினால் முழுமையாக கற்று தருவீராக. அதனால் புனித அந்தோனியாரின் அவனாலில் அவர்கள் உமது உண்மையை அறிந்து அதை அன்பில் செயல்படுத்துவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நோயுற்றோருக்கான சிறப்பு மன்றாட்டு. எங்கள் மத்தியில் பிரசன்னமாயிருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த ஜெபத்தோழமை வாய்ப்புக்காக உம்மை போற்றுகிறோம். சமாதானத்தை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று சொன்னீரே. இதோ உமது அன்பு பிள்ளைகளாக எங்களிடம் உமது தெய்வீக சமாதானமும் இரக்கமும் என்றும் இடம் பெறுவதாக. உமது சமாதானத்தின் தூதர்கள் எங்களோடு குடிகொள்வார்களாக. இறைவா, உடல் உள்ள ஆன்ம சோதனை ஆபத்துக்கள் எங்களை காத்தருளும். தீமைகள், தீய சக்தியின் ஆதிக்கம், கொடுமைகள் எங்களை அணுகாதிருக்கட்டும். உம்மை நினைப்பது, ஜெபிப்பது போன்ற ஆன்ம காரியங்களில் நாங்கள் கொண்டிருக்கும் அசட்டைத்தனம் எங்களை விட்டு அகலட்டும். ஏமாற்றம், அநியாயம், பகைமை, சண்டைகள், பிரமாணிக்கமின்மை, கடமைகளில் கவலையற்ற தன்மை, போதை கடிமையாதல், அளவு கடந்த உலக ஆசை, செல்வ செருக்கு போன்ற சுயநல செயல்பாடுகள் எங்களை தாக்கி உம்மிடமிருந்து வழிதவற விடாதேயும். பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன
இயேசு தெய்வமே, நீர் இந்த உலகில் வாழ்ந்தபோது சென்றிடமெல்லாம் நன்மை செய்து உம்மை தேடி வந்த எல்லா மக்களுக்கும் நற்சுகமும் நல் வாழ்வும் தந்தீரே. இதோ இன்று உடல் உள்ள பாதிப்புகளால் கஷ்டப்படும் எங்களையும் இன்னும் பல்வேறு இல்லங்களிலும் மருத்துவமனைகளிலும் குணம் பெற ஏங்கி தவிக்கும் உமது அடியார்களையும் தயவாய் கண்ணோக்கி அருளும். இவர்களின் கண்ணீரை துடைத்தருளும், பூரண சுகமும் விடுதலையும் தந்தருளும். உமது தெய்வீக இன்பத்தில் நித்தியத்திற்கும் பங்கு கொள்ளும் பாக்கியத்தை தந்தருளும். இவ்வாறு இறைவா உமது திருப்பெயரின் மகிமை இவர்களை விளங்கச் செய்யும், நன்றி உள்ளவர்களாக மாற்றும் இவர்கள் வாழ்வை ஆசீர்வதியும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை காத்தருள உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆதரிக்க உங்களுள் இருப்பாராக, உங்களை காப்பாற்ற உங்கள் பின் இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேல் இருப்பாராக, உங்களுக்கு அருளையும் ஆரோக்கியத்தையும் சமாதானத்தையும் அளிப்பாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. திரியேகநாதனுக்கு சுபமங்களம். பாரேறும் நீதனுக்கு பரம பொற்பாதனுக்கு நேரேறு போதனுக்கு நித்திய சங்கீதனுக்கு சீரேசுநாதனுக்கு ஜெயமங்களம். ஆதி திரியேகநாதனுக்கு சுபமங்களம். சர்வேசனுக்கு ஈசனுக்கு மங்களம். அகில பிரகாசனுக்கு ஈசனுக்கு மங்களம். நீதிபரன் பாலனுக்கு நித்திய குணாலனுக்கு பின்னாடி இருக்கிறவங்க அமைதியா உட்கார்ந்துருங்க. எல்லாருக்கும் பலன் கிடைக்காம உதவி செய்யுங்க. அப்பம் எல்லாரும் கிடைக்கணும். ஒருத்தர் ஒன்று வாங்குங்க, நிறைய வாங்கி கொள்ள வேண்டாம். சீரேசுநாதனுக்கு ஜெயமங்களம். ஆதி நவநாள்ல முடியல, சுபமங்களம். சீரேசுநாதனுக்கு ஜெயமங்களம். ஆதி திரியேகநாதனுக்கு சுபமங்களம். நவநாள் ஜெபம். குழந்தை இயேசுவை கரத்திலேந்தும் பாக்கியம் பெற்ற பரிசுத்தரான அந்தோனியாரே, வல்லமையுடன் இறைவனிடம் பரிந்து பேசுகிறவரே, துன்பப்படுவோருக்கு துணை புரியும் வள்ளலே, ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் நேச தந்தையே, இதோ உமது பக்தர்களாக நாங்கள் ஆழ்ந்த விசுவாசத்துடனும் அசைக்க முடியாத நம்பிக்கையுடனும் திருத்தலத்திற்கு விரைந்து வந்துள்ளோம். நீர் ஏந்தியுள்ள குழந்தை இயேசுவிடம்
எங்களின் ஆன்ம சரீர தேவைகளுக்காக பரிந்து பேசினால் கருணையின் கடலான அவர் ஒருபோதும் தள்ளிவிட மாட்டார். தந்தைக்குரிய உமது நேச பராமரிப்பில் எங்களுக்கு முழு நம்பிக்கை உண்டு. நாங்கள் கேட்டுள்ள இப்போது கேட்க போகும் விண்ணப்பங்களை இறைவனிடம் எடுத்து கூறி மன்றாடும். புதுமை வல்லலே, உம்மை கூவி அழைப்போருக்கு செவி கொடுப்பவரே, முது கரங்களால் அரவணைக்கப்பட விரும்பிய இனிய குழந்தை இயேசுவிடம் இந்த எங்கள் விண்ணப்பங்களை சொல்லி பரிந்து பேசுவீராக. இவை எங்களுக்கு கிடைக்க பெற்று நாங்கள் என்றும் உமக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்போம். மகிமை பொருந்திய புனிதரே, நாங்கள் கேட்பது எங்களுக்கு நல்லதல்ல என்றால் இதைவிட சிறந்ததொன்றை இறைவனிடமிருந்து எங்களை அடைந்து கொடுத்தருளும். ஆமென். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விடவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றும் இருப்பதாக. ஆமென். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் எல்லாம் வல்ல தந்தையாக இறைவன் தூய அந்தோணியார் வழியாக நம் அனைவருக்கும் எண்ணற்ற நன்மைகளையும் நற்சுகத்தையும் நல்வாழ்வையும் பாதுகாப்பையும் அருளையும் ஆசிரையும் என்றென்றும் வழங்குவாராக. ஆமென். சென்று வாழ்வோம். திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி. புதுமை வல்லலே புனித அந்தோணியாரே, உம் புகழ் பாடும் பக்தர் குரல் கேட்டிடுவாயே, எந்த குறைகள் எல்லாம் போக்கிடுவாயே. புதுமை வல்லலே புனித அந்தோணியாரே. புதுமை வல்லலே புனித அந்தோணியாரே, உம்மை வாழும் பக்தர்